பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சீங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரே அட்ரஸ், அதே கொளத்தூர் தான். 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க. மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பாப்போம். 30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல, ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டுல பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ, என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட்சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி. 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல, ஒரு வீட்டுல இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேஜரா ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு நாடு முழுவதும் செப்டம்பர் 22 ஆரம்பிச்சு தீபாவளிக்கு அப்புறம் கூட மக்கள் வெளியில வந்து அந்த வரி குறைப்பின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை உபயோகம் பண்றதுக்கு நல்லபடியா எல்லாரும் வெளியில வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க. அதனால வணிகர்கள் கூட அதுல இருந்து நிறைய டைரக்டா பயன் அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வணிகர் சங்கம் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும், உங்களையும் வாழ்த்தணும், நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க வணிகர் சங்கம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் வந்தேன். ஆனா காலையில பார்ட்டி கோர் கமிட்டி, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களோடையும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் ஆச்சு. இப்போ நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க. இங்க அணி பிரிவு தலைவர்களோட கூட ஒரு சின்ன இன்டராக்ஷன் ஆச்சு. பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்திருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை கூட உங்களுக்கு எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
கிட்டத்தட்ட 60-70 வருஷமா அரசியல்ல முக்கியமா தமிழ்நாட்டின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன், இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும். 1952-56 அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 57ல நடந்திருக்கு, 57ல 61ல நடந்திருக்கு, 65ல எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 66ல நடந்திருக்கு, 83, 84 அப்ப கூட நடந்திருக்கு, 87, 89 அப்பவும் எஸ்ஐஆர் நடந்திருக்கு, 92ல நடந்திருக்கு, 93ல நடந்திருக்கு, 95ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2002, 2003, 2004 அதாவது மொத்தம் சேர்த்தா 10 முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா? அப்ப அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க? நான் கொஞ்சம் நேத்திக்கோ முந்தின நாளோ அதுக்கு முன்னாடியோ ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ ஏதோ கொடுத்திருக்காரு. இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சூழ்ச்சி, இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ எனக்கு தெரியாது, பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான். சோ நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து விளக்கம் சொல்லும் போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு, எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க, ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க, ஊரை விட்டு வெளியூருக்கு வெளி போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க, இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு 10 வருஷமா இருக்கும் ஆனா எங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய இன்னவே சொல்லணும்னா கட்டாயம் இருக்கு. அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் கான்ஸ்டிடியூஷனல் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இது ஒவ்வொரு முறையும் ரிவிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றத நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியரா. சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொடெஸ்டும் எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? இறந்தவங்கள லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா? இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா? இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்?
இப்ப வரைக்கும் இருந்த ஒரு 10 முறையோ 13 முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல, அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க, சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் எஸ்ஐஆர் தப்பா தோணலையா? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ஆட்சி இன்னவே சீர்குலைஞ்சு இருக்கு. தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும், அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான். எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம், வானானுவோம், எஸ்ஐஆர் தப்புன்னுவோம், அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம். மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. மக்கள் ஏமாறுறது இல்லைங்க. இது டிஎம்கேயோட டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது. அதோட இல்லாம நீங்க பாருங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, இவிஎம் சரியா இல்லாதனாலதான் கட்சிகள் தோற்கின்றன. அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி. இவிஎம்ல தான் குறை இருக்கு, அதனாலதான் நாங்க ஜெயிக்கல. கர்நாடகால ஜெயிச்சாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு, அப்ப இவிஎம்ல குறை இல்ல. ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை. இப்ப அந்த வாக்கு செல்லுபடி ஆறுது இல்லை. அதனால அதுல இருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க, நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க, எதிர்கட்சியை எப்ப பாரு குவெஸ்டின் பண்றீங்க, சர்வே பண்றீங்க, சர்ச் பண்றீங்க, அரெஸ்ட் பண்றீங்க, கோர்ட்டுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னாங்க. அதையுமே கோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி சொல்றாங்க, இல்லைங்க கேஸ் இருக்கு, வந்திருக்குது. FATF இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபண்டிங் ஃபார் டெரருக்கு எகெயின்ஸ்ட் பாடி. அது பினான்சியல் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் டெரர் ஃபண்டிங். அவங்க சொல்றாங்க இடி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்துல விட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணம் பேங்குக்கு எங்க கடன் வாங்கி அவங்களை ஏமாத்தினாங்களோ அந்த பேங்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது. ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றத உலக அளவுல இன்னைக்கு பிரேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனாலதான் அது நடக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க, சிபிஐ நாங்க, இன்கம் டாக்ஸ் வருது நாங்க. ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல. கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது. அதனால அது கண்டா பிடிக்கல. சரி, இதெல்லாம் சொன்னாங்க, அதுவும் ஆயிடுச்சு. இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு, இங்க வரக்கூடாது, செய்யக்கூடாது. தேசத்துல 13 தரம் நடந்திருக்கு. அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்ப ஒன்னும் சொல்லல. இப்ப சடனா வராங்க இவங்க. அதான் வரப்போறிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம். அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு, பீகார்ல எலெக்ஷன், ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு. அங்க போய் சொல்றாரு, இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு. ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்கிறேன் ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில. அதாவது ஒரே பேர், ஒரே சொந்தக்காரங்க பேரு, ஒரே வயசு, பட் டிஃபரெண்ட் எபிக் நம்பர், அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ், ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் கார்டு நம்பர் வேற வேற. 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் குளத்தூர்ல. உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். பூத் நம்பர் 157 157 ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் 3 முறை வருது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே வயசு, அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே. ஆனா அவர்கிட்ட 3 எபிக் நம்பர் இருக்கு. ஓட்டர் ஐடி கார்டு 3 இருக்கு வேற விதமா. அதே பேரு, அதே அப்பா பேரு, அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும். அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட், குத்து மதிப்பா சொல்றது, 9133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன் கேள்வி. இதெல்லாம் ஃபேக் தானுங்க. இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா?
இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர். இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணாம்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு 3 எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சீங்களா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? நான் கேட்கலாம் இல்லீங்களா? உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆருக்கு எகெயின்ஸ்ட்னா உங்க தொகுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறது? அது வேணுமா உங்களுக்கு? அதனாலதான் ஜெயிச்சீங்களா? இப்படியாக இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, ஒரே அட்ரஸ், அதே கொளத்தூர் தான், 30 ஓட்டர் ஐடிஸ் ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் ஒன் சிங்கிள் அட்ரஸ். ஒரே அட்ரஸ்ல 30 ஓட்டர் ஐடிஸ் இருக்குது. ஹவுஸ் நம்பர் 11, பூத் 84. நீங்க போய் செக் பண்ணுங்க. மீடியா போய் செக் பண்ணாங்க, அப்பவாது நம்புவாங்களான்னு பாப்போம். 30 ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல, ஹவுஸ் நம்பர் 11, பூத் நம்பர் 84. அதே மாதிரி 62 ஓட்டர் ஐடி, ஒரே வீட்டில் பல ரிலிஜன்ஸ் இருக்காங்க. இந்த 62 ஓட்டர் ஐடி இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க. ஹவுஸ் நம்பர் 20, ஹவுஸ் நம்பர் 20, பூத் 187. அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா? அது ஓட்சோரியா இல்லையா? அடுத்த கேள்வி, 80 ஓட்டர் ஐடிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன், பலதரப்பட்ட மதங்கள். ஹவுஸ் நம்பர் 10, பூத் 140. அங்கேயும் 80 ஓட்டர் ஐடிஸ் அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம். ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ, அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓட்டர் பேரெல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது. இதை திருத்தணுமா வேணாமா? மொத்தத்துல ஒட்டு மொத்தமா 5964 மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை. அவங்க எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க. சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துட்டு சொல்றேன். இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு, இவ்வளவு டியூப்ளிகேஷன் இருக்கு, இவ்வளவு நம்மளுக்கே புரியுது ஏதோ கட்பட், ஹிந்தியில கட்படுவாங்க, இவ்வளவு ஏதோ குளறுபடி இருக்கு அப்படின்னு. இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா? சரி, இதே இதை ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்காரு. மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல, ரிஃபார்ம் பண்ணல. சிஎஸ்டிஎஸ் ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க கொடுத்த நம்பர்ஸ் வச்சுட்டு ராகுல் காந்தி பேசிட்டாரு. அவங்க சொல்றாங்க, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது, அது சரியில்லை, எஸ்ஐஆர் ரிலேட்டட் அனாலிசிஸ் எங்களோட சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க, சிஎஸ்டிஎஸ். அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிரால பேசினார். அதனால இந்த ஓட்டர் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், எலெக்ஷன் பீகார் விஷயம், ஒரு முறை பீகார் விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் பின்னாடி அமைதியா சொல்லுங்க. பேசணும்னா வெளியில போய் பேசணும்னா வெளியில போய் பேசணும். பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்றேங்க. லோக்கல் பிஎல்ஓ, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ ரிப்போர்ட் பண்றாங்க.
22 லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க, மரணம் அடைந்தவங்க. அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா? அப்ராக்சிமேட்லி 7 லட்சம் எலெக்டர்ஸ், 7 லட்சம் ஓட்டர்ஸ் மோர் தென் ஒன் பிளேஸ்ல ஓட்டரா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க. 7 லட்சம் பேர். இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா? உங்க ஓட்டு உரிமையை பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது? அதே மாதிரி 35 லட்சம் ஓட்டர், பீகார் கணக்கு சொல்றேன், இங்க இல்ல, 35 லட்சம் ஓட்டர் பர்மனண்டா நாங்க பீகாரை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு. இருக்கிறது ரைட்டா, இருக்கிறது தப்பா? அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 64 லட்சம் பேரு நீக்கப்பட வேண்டிய, லாஃபுல்லி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. சட்ட பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. 64 லட்சம் பேர் அதை நீக்க முயற்சிக்குது எலெக்ஷன் கமிஷன். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2வது ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா, பீகார் ஆயிடுச்சு, ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம். அவங்க என்ன பண்றாங்க? 9 ஸ்டேட்ஸ்லயும் யூனியன் டெரிட்டரி 3 பண்றாங்க. இந்த தரம் சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். 3 யூனியன் டெரிட்டரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, புதுச்சேரி. இது 321 டிஸ்ட்ரிக்ட்ல கவர் பண்ணும். 1843 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இது நடக்க போகுது. சோ இதோட டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முறை உங்களுக்கு சட்ட ரீதியா எந்த ரைட் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றத சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 324 to 329 ஓபனா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்குது. இட் எம்பவர்ஸ் தி எலெக்ஷன் கமிஷன். எலக்ட்ரல் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த ஆர்டிகல் சொல்லுது. Without this election exercise, election commission bloated rolls filled with fake addresses நம்பிட்டு ஓட்டும் எலெக்ஷன். அது தப்பு அப்படிங்குது. சோ ineligible voters ரிமூவ் பண்றதுக்கு தான முயற்சி இது. நம்ம இந்திய அலையன்ஸ், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய காங்கிரஸோட இருக்கக்கூடிய அந்த அலையன்ஸ் சொல்றேன். எங்க தாத்தா நேரு தான் கொண்டாரு எல்லாம், எங்க அம்மா இந்திரா அம்மா தான் கொண்டுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் எய்தர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான, அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ், ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபலையுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்திய அலையன்ஸ். நம்ம நாட்டில் கோர்ட் மூலமா எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்திருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன? சட்ட ரீதியா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுக்காங்கன்னு சொல்ற அந்த பிரின்சிபல், அதை சீர்குலைய வைக்கிறாங்க இவங்களுடைய ப்ரொடெஸ்ட். இன்ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேட்டுக்காங்க. செக்ஷன் 21 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு, அந்த எலக்ட்ரல் லிஸ்ட ரிவைஸ் பண்ணு, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து, இல்ல ஸ்பெஷல் ரிவிஷன் எப்ப பண்ணணுமோ அப்பெல்லாம் பண்ணு, அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இவ்வளவு சட்ட திருத்தமா கிளியரா சொல்லு. இன்ஃபேக்ட் செக்ஷன் 21(2)
of the Representation of People's Act says a revision of the electoral roll is mandatory before each election. Representation of People's Act இது mandatory ன்னு சொல்றாங்க. அதை தவிர இந்த கண்டிஷன் ஏதோ புதுசாவோ இல்ல ஆர்பிட்ரேரியாவோ எடுத்துட்டு வந்தது இல்ல. ஏதோ அவங்க நினைச்ச போது ஏதோ பண்ணிட்டாங்கன்றது இல்ல. சட்ட ரீதியா இருக்குது. இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் த எலெக்ஷன். ஒரு பல தசாப்தங்களா இது இருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையா இருக்கு. சோ இத 1 person 1 voteங்கிற அந்த ஐடியாவோட நாங்க சொல்லிட்டே இருக்கோம். இது ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷனை பவர் இழக்க வச்சிடாதீங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கு. ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இப்ப சொல்றாங்க உங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க கிட்ட வர சொல்லுங்க, எங்களுக்கு கத்துக் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம்கேயும் காங்கிரஸும் முன்னின்று நடத்துறாங்க. நாங்க கேள்வி கேட்டோமே, நீங்க கொளத்தூர்ல ஓட்சோரி மூலமா ஜெயிச்சீங்களான்னு. அது யோசிங்க. மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும். எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட கான்ஸ்டுவன்சில, உங்க அசெம்பிளி தொகுதியில. அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க? பின்ன அதெல்லாம் வேணுமா? இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க. சோ அதோட நிறுத்திக்கிறேன். The rest is for you. நாங்க சொல்றதுக்கு ஏதுவா தானே இருக்குது. எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு சட்ட ரீதியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா யாரு சும்மா இருப்பாங்க? சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒன்பதுலயும் நடத்துறது தப்பு. இது வரைக்கும் நடத்தாதனால இப்படியே ஓட்டுங்க, குப்பையை வச்சுக்கிட்டே ஓட்டுவோம், குப்பையை வச்சுக்கிட்டே ஓட்டு போட போவோங்கிறீங்களா? சீர்திருத்தத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைய கேள்வி கேட்கிறோம்னா இப்ப வரைக்கும் கேட்காம இப்ப ஏன் கேட்கறீங்க? நான் திருப்பி உங்களே கேட்கலாமா அந்த கேள்விய? ஏங்க நடத்தல 2009? ஏங்க நடத்தல 2014? அப்போ நின்னு கேட்டிருக்கணும் அதே டிஎம்கே. அதை கேட்கல. இப்ப நடத்தும் போது வந்து கேட்கிறோம். ஏன்னா அப்ப நடக்கல. அப்ப நீங்க ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க? கேட்டிருக்கலாம்ல. எலெக்ஷன் கமிஷனே ஏன் சும்மா இருந்த? வரேங்க. ஏன் பாவம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிஎம்கே எலெக்ஷன் கமிஷனே எஸ்ஐஆர் இங்க தமிழ்நாட்டில் பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்கல? சொல்லுங்க. ஆமா. எஸ் மேம். Let's see. When there is something to tell, I'll tell you. இருங்க ஒரு நிமிஷம். வேற யாராவது கேள்வி இப்ப வரைக்கும் கேட்காதவங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நான் தெரியும். ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்பேஸ் கேட்கறாங்க. அது வந்து எப்படி சில பேர் வேண்டாம் அப்படிங்கறாங்க. ஆதார் கார்டு நம்பர் வேண்டியது இல்ல அப்படிங்கறாங்க. ஆனா இதுல மென்ஷன் பண்ணி கேட்கறாங்க. சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மேடம், அது ஆல்ரெடி வந்து ஒரு 1 இயர் முன்னாடியே ஆதார் கார்டு பிளஸ் எல்லாத்தையும் நம்ம இணைச்சு இல்லையா? ஆதார் கார்டு கூட எல்லாத்தையும் இது பண்ணிருந்தது. அப்ப ஓட்டர் ஐடி அப்பவே இணைச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து எனக்கு நிறைய பண்ணலாம். என்ன அரிசியில ஜிஎஸ்டி இல்லைங்க. யார் சொல்றா இருக்குன்னு? அதோடு ஆமா, செங்கோட்டை முன்பே நடந்திருக்கு. உடனே உள்துறை அமைச்சரும் அங்க போயிருந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அடிபட்டவங்களை பார்த்திருக்காங்க. இதோட விவரம் வெளியில வந்தாதான் நம்ம முழுமையா அது மேல கமெண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு முழுமையான விவரம் வெளியில வந்ததாக தெரியல. மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மாநில அரசு காவல்துறை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசு பாஜக எல்லாரும் குற்றம் சொல்றோம். அதே செங்கோட்டையின் முன்பு நடந்திருக்கு. இது வந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய இடம். மத்திய பாதுகாப்புத்துறை வந்து ஃபெயிலியர் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. விமர்சனம் பயங்கர விமர்சனம் வந்தது. வரட்டும், அதுக்கு பதில் கொடுக்கறவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க.
பார்க்கலாம். நாங்க அவங்களோட தொடர்புல இருக்கோம், இண்டஸ்ட்ரியோட. எஸ் வரும்போது சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். பெற்றோரோட ஆதார், ஓட்டர் ஐடி, அது கிராமங்களில் பல பேர் அதை வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு வந்து ஓட்டுரிமை யாருக்கும் போகாதுங்க. நம்ம குடிமக்களா இருக்கக்கூடிய யாரோட ஓட்டுரிமையும் போகாது. ஆனா அதுக்குன்னு என்கிட்ட ஒரு காகிதமும் இல்ல, எங்க அப்பா அம்மா பத்தி எனக்கு விவரம் இல்ல, ஆனாலும் நான் ஓட்டுற இங்க இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ரூல் பிரகாரம் கேக்குறாங்க. ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து ஒரு ஃபார்மை வாங்கி கொடுங்க, இருங்க இவங்க எப்படி இருக்காங்க, ஏதோ பல விதமான எல்லாத்துக்கும் எது முடியாதோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி பேசாம நான் இதையே சொல்லிட்டு இருப்பேன்னா அது முறை இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் மக்கள் வந்து ஓட்டு போடணும்ன்ற முயற்சியில தான் இருக்காங்களே தவிர ஓட்டு போடக்கூடாது அவங்கள தவிர்க்கணும்ன்ற முயற்சியில எலெக்ஷன் கமிஷன் இல்ல. கிராமத்தில் இருக்கிறவங்க இதுக்காக பல நாள் அலைய வேணாங்க. அவங்க பூத் லெவல் ஆஃப் ஏஜென்சி கிட்ட ஏஜென்ட்ஸ்க்கு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பண்றாங்க உங்களுக்கோசம். அலைய வேண்டாம், யாரையும் அலைய வேண்டிய நிர்பந்தம் இல்ல. எது 2 கூடுதலா ஒரு டிமாண்டும் இல்லைங்க. தொழில் ஈஸியா நடத்துறதுக்கான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றோம் பாருங்க, குறைச்ச ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல சிம்பிள் என்ட்ரி போடுங்க. அதே மாதிரி பணம் முடங்கி போகுது, எங்களுக்கு இன்புட் ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது, அதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணிருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய இன்புட் ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்ட் 90% ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருது. மீதி இருக்கிற 10% எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த கரெக்ஷனை பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறோம். அதனால சிறு குறு தொழில் அவங்க பணத்தை போட்டு நடத்துறவங்க இதுல இந்த ரீஃபண்ட் வராத காரணத்தினால பணம் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு இனிமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் வரிய சிஸ்டமேட்டிக்கா குறைச்சிருக்கோம். நான் இந்த விஷயத்தை நான் அடிக்கடி தமிழ்நாட்டில் சொல்லிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்னு சொல்லிடுறாங்க, நீங்க அதை புடிச்சுக்கிறீங்க. நீங்களே உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நீங்களே போய் பாருங்க என்ன வரியில இருக்குது, அது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆயிடுச்சு பாரு, மீதி பாரு. திருப்பி கேட்டவங்களே கேட்காதீங்க. வேற யாராவது இருக்கீங்களா? இல்ல, ஓகே, தட்ஸ் ஃபைன். சொல்லுங்க. இந்த தேர்தல் இது வந்து ஆணையம் வந்து ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. இதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கா மேடம்? இது பாருங்க, ஒரு பேர் வந்து வேண்டான்னு இருக்கு, அவங்க நேம் ஓட்டர் ஐடி பேர் வந்து வேண்டான்னு. ஐட்டம் பை ஐட்டம் என்ன கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களே ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க வந்து கொடுங்க, தயவு பண்ணி நீங்க போய் அதை காட்டுங்க, அது பதில் கொடுக்கறாங்க. ஓகே, ஓகே. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி இருக்கிற அதிமுக கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கக்கூடிய சூழல செங்கோட்டையன் போனது அவங்க வீக்கன் ஆயிட்டு இருக்காங்க. பேச்சு அவரும் என்னை நேரடியாக பாஜக கூட்டு பேசினாங்க. அதாவது உள்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு சொல்லக்கூடிய அதே சூழல செங்கோட்டையன் வந்து என்னை பாஜக காரங்க கூட்டு பேசினாங்க அப்படிங்கிறது கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக வீக்கன் ஆயிட்டு இருக்காங்க. எந்த கட்சி வீக் ஆகுது, எந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகுதுன்றத நான் கமெண்ட் பண்ணலைங்க. ஒன்னு. ரெண்டாவது, பிஜேபி இன்னொரு கட்சி விவகாரத்துல